தேவனுடைய பிள்ளைகள் யாருமே அவருடைய ஜீவனுக்கு அந்நியர்கள் அல்ல. எபேசியரில் வாசிக்கிறோம் பாருங்களேன். அப்படி என்றால் என்ன பொருள்? தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை எந்த அளவு நேசித்தாரோ அதே அளவு உங்களை நேசிக்கிறாருங்க. அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். அப்போது அவனுக்கு இருந்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே உங்களுக்கும் எனக்கும் உண்டு. ஏனென்றால் தேவனுடைய ஜீவனுக்கு நாம் அந்நியர்கள் அல்ல. அப்போ ஏன் ஒரு சில தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரம் நன்மையினாலும் கிருபையினாலும் சூழப்பட்டிருக்கிறார்கள்? நல்ல கேள்வி தானே. அவர் பட்சபாதம் இல்லாத தேவன், ரைட்? ஆனால் ஒரு சிலர் தான் எக்ஸலாக உயர்த்தப்படுகிறார்கள். ஒரு சிலர் தான் எக்ஸலாக, அதாவது மனித அறிவு கெட்டாத அளவில் என்ன செய்யப்படுறாங்க? ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க. ஒரு சிலருடைய ஊழியங்கள் தான் உலகளாவிய ஊழியமாக உயர்ந்திருக்கிறது. அதற்கு காரணத்தை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவர் பட்சபாதம் இல்லாத தேவனையும் நீங்கள் நம்புறீங்க, இன்னொரு பொய்யையும் நீங்கள் நம்புறீங்க, ரைட்? என்ன பொய்யை நம்புறீங்க? அதை வாசித்து காட்டவா? ஏன் அந்த பொய்யை நம்புகிறீர்கள் என்றால் உங்கள் அறியாமை தான் அழிவுக்கு காரணம். அதனால தான் யோவேல் தீர்க்கதரிசி தலையில் அடித்து சொல்கிறான், என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரம் ஆகிறார்கள். ரைட்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என் ஜபத்தை மட்டும் கூட்டிட்டேன்னா நிறையா வந்துருங்கிறீங்க. இல்லை, எப்போ மட்டும்தான் வரும் தெரியுமா? விசுவாசித்தா மட்டும்தான் வாக்குத்தத்தங்கள் யாவுமே உங்களுக்கு மாம்சமாகும். வார்த்தை எல்லாமே உங்களுக்கு மாம்சமாகும். எப்பொழுது? விசுவாசிக்கும் பொழுது. எதை விசுவாசிக்கும் பொழுது? உன்னை பற்றி இந்த வேதம் என்னென்னலாம் சொல்லி இருக்கிறதோ அத்தனையையும் நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் அத்தனை ஆசீர்வாதங்களும் தானாகவே உங்களை வந்து அடையும். வேறு எதுவுமே கிடையாதுங்க. உங்களை பற்றி சொன்னதை நான் திரும்ப சொல்கிறேன், யாராக தான் ஏற்றுக்கொள்கிறீங்க பார்ப்போம். உங்களை பற்றி தாவீது சொன்னதை சொல்லட்டா அல்லது பவுல் சொன்னதை சொல்லட்டா? வேண்டாம். இயேசு கிறிஸ்து என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரையும் பற்றி சொன்னது. அவர் என்ன சொன்னார்? நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்கிற வார்த்தை உனக்குள்ள மாம்சமாயிருக்கா? ஏன் உன்னாலே மற்றவருடைய பாவங்களை மன்னிக்க முடியும்? நீ தேவனாயிருக்கிறாய். சொன்னவர் மனுஷன் இல்லைப்பா, இயேசு சொன்னார். இப்போ நான் ஏற்றுக்கொண்டேங்க. வியாதி இல்லை, விரக்தி இல்லை, விபத்து இல்லை, வியாகுலம் இல்லை, என்னெல்லாம் இருக்குது? சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், குதூகலம், கொண்டாட்டம், சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவருடைய பிரசன்னம். ஹல்லேலூயா! நீங்கள் தேவர்களாக இருக்கிறதுனால மற்றவருடைய பாவங்களை மன்னிக்கணும். அப்படின்னா என்ன பொருள்? உங்களுக்கு விரோதமாக தப்பு செய்தவர்களை நான் சொல்லலை. ஒருத்தர் வாரா, யார் வாரா? ஒரு கண்ணு தெரியாமல் ஒருத்தர் வாரான். நீ என்ன சொல்லணும் தெரியுமா? இயேசுவின் நாமத்தில், ஐயா உங்கள் பேர் என்ன? சுப்பிரமணியன். இயேசுவின் நாமத்தினால சுப்பிரமணியனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, சுப்பிரமணியனுடைய கண்ணு இப்பொழுதே திறப்பதாக அப்படி சொல்லி அவருடைய பாவத்தை போக்கவும் அவருடைய குருட்டுத்தன்மையை நீக்கவும் உனக்கு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்க. ஏற்றுக்கொள்ளுங்கள் அருமையான தேவர்களே. இயேசு சொன்னதை தானே சொல்கிறேன், பவுல் சொன்னதை சொல்லலையே. இயேசு உன்னை பற்றி சொன்னார். இன்னும் என்ன சொன்னார்? உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராதுன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் செய்ததை விட பெரிய அற்புதங்கள் செய்வீர்கள் என்று சொல்லியிருக்கிறாரு. உலகத்திற்கு உப்பு என்று சொல்லியிருக்கிறார், உலகத்துக்கு வெளிச்சம்னு சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கு இதை ஏற்றுக்கொள்ள போகிறீங்க. எங்கள் செய்திகளை கேளுங்க, நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளுவீர்கள், ஏற்றமிகு வாழ்வை காண்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சங்கீதக்காரன் சொன்னானே, அது மெய்யிலும் மெய் என்று நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.